அனைவருக்கும் வணக்கம். இசை அவதாரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வயலின் கலைஞர். மேற்கத்திய இசையிலும் கர்நாடக இசையிலும் தேர்ச்சி பெற்றவர். இவர் இசையமைத்தது ஒரு சில படங்கள் தான். ஆனால் அந்த ஒரு சில படங்கள்லையும் தன்னுடைய தனி முத்திரையை பதித்தவர். பல இனிய பாடல்களை தந்தவர். அவர்தான் திரு வி.எஸ். நரசிம்மன் அவர்கள். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மேல்கோட்டைங்கிற இடம் தான் வி.எஸ். நரசிம்மனோட சொந்த ஊர். அவருடைய அப்பா ஸ்ரீனிவாச ஐயங்கார் கோட்டு வாத்தியம் கற்றுக்கிறதுக்காகவே மைசூருக்கு வராரு. அங்கே மைசூருக்கு வரும்போது டோட்டல் ஃபேமிலியும் மைசூருக்கு வந்துடுது. அங்கே மைசூர் ரேடியோ ஸ்டேஷனில் நிலைய வித்வானாக இருக்கார் ஸ்ரீனிவாச ஐயங்கார். ஆனால் அந்த மைசூர் கிளைமேட் வி.எஸ். நரசிம்மனுக்கு ஒத்துக்காதனால டோட்டல் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை போயிடுறாங்க. சென்னையில் சில மாதங்கள் தான். அங்கே சென்னை வாழ்க்கையும் பிடிக்காமல் பழையபடி மைசூருக்கே வராங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ஸ்டுடியோ கட்டிகிட்ருக்காங்க. அந்த ஸ்டுடியோவில் உருவான சிந்தாமணி, ஸ்ரீரத்னா போன்ற படங்களுக்கெல்லாம் இசையமைப்பாளராக இருக்கார் ஸ்ரீனிவாச ஐயங்கார். அப்பாவுக்கு அசிஸ்டண்ட்டாக வி.எஸ். நரசிம்மன் இருக்கார். அப்பாட்ட வயலின் கற்றுக்கிறாரு. வி.எஸ். நரசிம்மனுக்கு சினிமாவில் வயலின் வாசிக்கணுங்கிறது அவருடைய ஆசை. அதனால் விஜயபாஸ்கரை போய் பார்க்குறாரு. விஜயபாஸ்கருக்கு வாசிக்கிறாரு. அவர் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு வந்தது விஜயபாஸ்கருக்கு வாசிக்கணும் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டசாலா, சி.என். பாண்டுரங்கம், மலையாள தட்சிணாமூர்த்தி, தெலுங்கு தட்சிணாமூர்த்தி இப்படி பல இசையமைப்பாளர்கள்ட்டையும் வி.எஸ். நரசிம்மன் வயலின் வாசிக்கிறாரு. ஜி.கே. வெங்கடேஷ் கிட்ட இளையராஜா அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவருக்கு மனசில் தோன்ற இசை கற்பனைகளை எல்லாம் மேற்கத்திய நொட்டேஷன்களாக எழுதி வச்சுக்கிறாரு. அதை இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு இளையராஜா காசை. அதனால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை அவர் ரெடி பண்ணுறாரு. அவங்கக்கிட்ட அதை கொடுத்து வாசிக்க சொல்லி கேட்குறாரு. அதில் முக்கியமானவர் தான் திரு வி.எஸ். நரசிம்மன். இப்படி தான் இளையராஜாக்கும் வி.எஸ். நரசிம்மனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. நத்திங் பட்வீன், ஹவு டு நேம் இட் போன்ற இளையராஜாவோட படைப்புலாம் சோலோ வயலின் வாசிக்கிறாரு வி.எஸ். நரசிம்மன். ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் திருப்பணிக்காக ஒரு இசை நிகழ்ச்சி இளையராஜா சென்னையில் நடத்துகிறாரு. அந்த இசை நிகழ்ச்சிக்கு டைரக்டர் கே. பாலச்சந்தர் வராரு. அப்போ இளையராஜா என்ன பண்ணுறாருன்னா ஸ்டேஜில் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. தங்கிட்ட வாசிக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு பாலச்சந்தர் வி.எஸ். நரசிம்மனை கூப்பிட்டு அவருடைய அச்சமில்லை அச்சமில்லை படத்தில் வாய்ப்பு கொடுக்குறாரு. அச்சமில்லை அச்சமில்லை படத்தில் நரசிம்மன் பல இனிமையான பாடல்களை கொடுத்தாரு. கேபி சாரோட படம் அப்படிங்கிறனால தனியாக அக்கறை எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுறாரு. இதில் எஸ்பிபியும் பி. சுசிலாவும் பாடிய ஒரு இனிமையான பாடல் ஆவாரம் பூவு 6-7 நாளா நீ போகும் பாதையில் காத்திருக்குன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டை பார்த்திங்கன்னா ஒரு இனிமையான ஹம்மிங்கோடு ஆரம்பிப்பார். பாட்டு முடியும் போது பார்த்திங்கன்னா அதே ஹம்மிங்கோடு முடிச்சிருப்பார் வி.எஸ். நரசிம்மன். இந்த பாடல் வி.எஸ். நரசிம்மனுக்கு பெரும் புகழை தேடி தந்த ஒரு பாடல். அச்சமில்லை அச்சமில்லை படம் அரசியலை பேசிய ஒரு படம். கேபி தன்னுடைய நக்கல் நையாண்டி வசனங்களெல்லாம் படம் பூரா வச்சிருப்பாரு. இதில் இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குன்னே ஒரு பாட்டு. கையில் காசு வாயில் தோசை குத்தினே முத்திரை கொடுத்தான் சில்ட்ரன் ஒரு பாட்டு. இந்த பாடல் பார்த்திங்கன்னா அப்படியே இளையராஜா ஸ்டைல்லே இருக்கும். இளையராஜாட்டே நரசிம்மன் இருந்ததுனால அவருடைய பாதிப்பு இந்த பாட்டில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அச்சமில்லை அச்சமில்லை படத்தில் ஒரு முதலிரவு காட்சி, அங்கே ஒரு பாடல். இதை வாணி ஜெயராம் பாடியிருப்பாங்க. ரொம்ப வித்தியாசமான முறையில் வி.எஸ். நரசிம்மன் இசையமைச்சிருப்பார். படம் வந்த காலகட்டத்தில் இந்த பாடலும் ஒரு ஹிட் பாடல் தான். 1984 ஆண்டு
பிஎஸ் நரசிம்மன் இசையில் வெளிவந்த 2வது திரைப்படம் புதியவன். முரளி, அனிதா நடித்த இந்த படத்தின் டைரக்டர் அமீர்ஜான். இதில் ஜேஸ்டாஸ் பாடிய ஒரு பாடல், நானோ கண் பார்த்தேன் நீயோ மண் பார்த்தாய். இந்த பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். இந்த பதிவில் வந்து விஎஸ் நரசிம்மன் எப்படி இசைத்துறைக்கு வந்தார், அவர் இசையமைத்த படங்கள் என்ன, அதில் இடம்பெற்ற பாடல்கள் என்ன அப்படின்னு ஒரு சில பாடல்களை இந்த பதிவில் பார்த்தோம். இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.